வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி 18ஓட சிறப்புகள் என்ன, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் காவேரி தாயாருக்கு சீர்வரிசை எப்படி இந்த ஆடி 18 கொடுக்குறாரு, ஆடி 18 என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாம், நம்ம என்ன பொருள் நம்ம அன்னைக்கு வாங்கலாம், எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம், தாலி கயிறு எந்த நேரத்தில் மாற்றலாம், இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. பொதுவாக காவேரி தாயாருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, கங்கையை விட புனிதமான நதி காவேரி அப்படின்ட்டு பேர் வாங்கியிருக்கக்கூடியது காவேரி நதி. ஒரே ஒரு நதி மட்டும்தாங்க. காவேரி நதிக்கு மட்டும் மிகப்பெரிய புராணம் உண்டு, வேறு எந்த ஒரு நதிக்கும் கிடையாது. குறிப்பாக துலா மாதத்தில் மட்டும் காவேரி நதியோட புராணத்தை கோயில்களில் வாசிக்கிறது மிகப்பெரிய வழக்கமாக இன்றைக்கும் இருக்குங்க. அந்த மாதம் முழுக்கவே காவேரியை கொண்டாடிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வேறு எந்த நதிக்கும் கிடையாதுங்க. சரி, இப்போது காவேரி நதி யார் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளுடைய மாமியார் அவங்க. அப்போது ஆடி 18 அப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் அம்மா மண்டபத்தில் எழுந்தருளி காவேரி தாயாருக்கு தன்னுடைய மாமியாருக்கு நல்ல பட்டு புடவை, வளையல், பூக்கள், குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரி ஒரு சுமங்கலிக்கு என்னென்ன நம்ம கொடுப்போமோ அது எல்லாத்தையுமே காவேரி தாயாருக்கு சமர்ப்பிப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆடி 18க்கும் நடக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய நதி தான் இந்த காவேரி. அதனால் புதுமண தம்பதியராக இருக்கட்டும், காவேரி நதியில் நீங்கள் போயிட்டு நீங்கள் தாலி கயிறு நீங்கள் மாற்றுறது, நீங்கள் வழிபாடு செய்கிறது, அதெல்லாம் மிகப்பெரிய சிறப்புங்க. அதனால் அனைத்து மக்களும் நீங்கள் காவேரிக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்ததாக இந்த ஆடி 18 நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா விதமான புது விஷயங்கள் எல்லாமே நம்ம தொடங்கலாங்க. ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதா இருக்கட்டும், புதுசாக ஒரு நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விதமான உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விதமான நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் தொடங்கலாங்க. சரி, இப்போது நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய நேரங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரி, இப்போது எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, காலையில் பண்ணக்கூடிய வழிபாடு தாங்க ரொம்பவே சிறப்பு. இது ஆடி 18 என்றைக்கு வருது? 3 ஆகஸ்ட் 2026. நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னா, காலை 9 மணி 15 நிமிடத்துலேருந்து 10 மணி 20 நிமிடம் வரைக்கும் நமக்கான நல்ல நேரம் இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தாலி கயிறு மாற்றுறதா இருக்கட்டும், புது விஷயங்கள் ஏதாவது தொடங்குறதா இருக்கட்டும், வழிபாடு பண்ணுறதுக்கெலாம் சிறப்பான நேரங்க இது. ஒருவேளை நீங்கள் மதியானம் நீங்கள் இலை போட்டு நீங்கள் படையல் பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, மதியம் 12 மணி 30 நிமிடத்துலேருந்து 1 மணி 30 நிமிடம் வரைக்கும் இதுக்கான நல்ல நேரங்கள் இருக்குங்க. அதனால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சரி, அடுத்ததாக நீங்கள் என்ன மாதிரியான மங்கள பொருட்கள் நீங்கள் அன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னா, உப்பு, மஞ்சள் நீங்கள் அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுங்க. வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் மிகப்பெரிய செல்வ வளங்கள் கண்டிப்பாக பெருங்குங்க. மொத்தம் நான் இந்த ஆடிப்பெருக்கோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்களும் போய் காவேரி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.